பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 36வது வசனம். அண்டிபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசி ஆகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும், தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணும். இன்றைக்கு எலியாவுடைய ஒரு சிறு ஜெபத்தை பார்க்க போகிறோம். எலியா மழை வரக்கூடாதுன்னு 3 வருடம் 6 மாதம் கருத்தாய் ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துலையோ எலியா ஒரு சிறிய ஜெபம் பண்ணுகிறார். எதற்காக? வானத்திலிருந்து அக்னி வந்து அந்த பலிபீடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? சுட்டெரிக்கணும். சரி, கவனிங்க. எலியா அந்த இடத்துல சொல்கிற ஒரு வார்த்தையை கவனித்து கொள்ளுங்க. நான் உம்முடைய வேலைக்காரன், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை என்ன பண்ணும்? விளங்க பண்ணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும், இந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் உங்கள் வேலைக்காரன், நான் உங்கள் ஊழியக்காரன். நல்லா கவனிங்க. நம்ம ஏசப்பட்ட நிறைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து நிறைய நாள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்தை தாங்க, இந்த வேலையை எனக்கு தாங்க, என் குடும்பத்தில் இந்த வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறேன், இதுக்கு எனக்கு என்ன பண்ணுங்க? நன்மையானதை செய்யுங்க. ஆனால் எலியாவை கவனித்து பாருங்கள். அவர் சொல்கிறார், நான் உம்முடைய ஊழியக்காரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் அந்த ஊழியக்காரன்கிற அந்த பொறுப்பில் ரொம்ப கரெக்டாக இருந்திருக்கிறாரு. ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ண சொன்னாரோ அப்படி ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன விரும்பினாரோ அதை கரெக்டாக செய்கிறாரு. அதனால் அந்த இடத்துல போட்டிருக்கு, கர்த்தரிடத்திலிருந்து அக்னி வந்தது. எங்கேருந்து வந்ததான்? கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி. அப்போ நல்ல கவனிங்க, பதில் வந்துருச்சு. அந்த ஜெபத்திற்கு ஒரு பெரிய ரிசல்ட், ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. இன்றைக்கி நம்மளும் அப்படி தான் நிறைய காரியங்களில் இன்னும் ஏசப்பாவுக்கு கீழ்ப்படியாமல், ஏசப்பாவுடைய வசனத்துக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறோம். நாமளும் ஏசப்பாவுக்கு பிரியமாக நடந்தால் நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துலேயும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. ரொம்ப நாளாக போராடி ஜெபம் பண்ணுறீங்களா? ஏசப்பாவுக்கு பிரியமாக இருந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இப்போ நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே, உங்கள் கரங்கள் கிருபைகள் வெளிப்படட்டும். எலியாவின் ஜெபத்திற்கு பதில் கொடுத்த தேவன் இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய நன்மைகள் அற்புதங்கள் அநேக குடும்பங்களில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, தடைகள், சோர்வுகள், தகப்பனை குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்கள் மாற கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.